ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் பழம்புரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பழம் நல்லா பழுத்திருக்கணும். அப்போ தான் நமக்கு பழம்புரிக்கான டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் குழந்தைங்களாம் கண்டிப்பாக வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 3 டம்ளர் மைதா எடுத்துக்கோங்க. அதே டம்ளருக்கு 3/4 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி 3 பழத்துக்கு 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அது கூட மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மிடில் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மஞ்சள் நமக்கு இந்த அளவுக்கு மஞ்சளாக இருக்கணும். இப்போது இந்த 3 பழத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு நீட்ட வாக்கில் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எண்ணெயை அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஊற்றிக்கோங்க. மாவில் பழத்தை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி பொரித்து எடுங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலர் இந்த கலரில் இருக்கணும். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.